ஹலோ மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் நோட் 10 லைட் இந்த மொபைலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அன்பாக்சிங் அந்த மாதிரி எதுவுமே வராது, ஜஸ்ட் ரிவ்யூ, யூசர் ரிவ்யூ. நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குது அதை அந்த எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஃபஸ்ட் இந்த மொபைல் நாங்கள் எதுக்கு வாங்கினோம் அண்டு இப்போ வரைக்கும் அந்த மொபைல் எப்படி இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் ஃப்ரெண்டு தான் அந்த மொபைலை வாங்கினா. ஃபஸ்ட்டு எப்படி நாங்கள் இந்த மொபைலை வாங்கினோன்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த மொபைலை பார்த்தோம். அப்போ இந்த மொபைலோட ரேட்டு வந்து 32,000 சம்திங் எவ்வளோ இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸ் வேரியண்ட்டில் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப மொபைல் 5G மொபைல்ஸ் இருந்துச்சு, ஓப்போ, விவோலலாம். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக, அதாவது இப்போ சாம்சங்னாலே ப்ரீமியம் தானே எல்லாருக்கும் தெரியுமே, ஹீட்டிங் இஷ்யூலேருந்து எல்லாமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அண்ட் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குமே. ஸோ அதனால் நாங்கள் அந்த மொபைலை சூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு பென்னு வேறு இருக்குது, எஸ் பென்னு ஒரு பென்னு இருக்குது. ஸோ இதுவும் எங்களுக்கு பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிடுச்சு. இதுதான் எங்களோட மெயின் ரீசன் சொல்லணும். அந்த பென் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு செம்ம ஃபியூச்சர் உள்ள ஒரு மொபைலாக இருக்குது. பட் அந்த மொபைல் வந்து 1 இயர் ஆச்சு. நாங்கள் வாங்கும் போதே 1 இயருக்கு முன்னாடி வந்த மாடல் தான் இது. அதுக்கடுத்து நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த பெண்ணோட செம்மையான மொபைல்லாம் இந்த மொபைல் தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகேன்னு அந்த மொபைலை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்தவங்க வேறு லெவலில் இருக்குது மொபைலு. ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மொபைலை பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அந்த நான் ஸ்வைப் பண்ணுறதை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ ப்ரீமியம். அதை பார்க்கவே எப்படி அந்த லுக்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் டக்குன்னு உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் எது யூஸ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் மட்டும் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதில் வந்து எக்ஸினோஸ் 98110 ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்டில் வருது, 6GB ரேம், 8GB ரேம் 2 வேரியண்ட்டில் வருது. அதே மாதிரி இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh. ஸோ இங்கே தான் கொஞ்சம் நமக்கு ஒரு இதாக இருக்குது இந்த மொபைல் பற்றி யோசிக்கும் போது. பட் ஓகே தான், இப்போ வர மொபைல் எல்லாமே 4500 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க, அதிகமாக கொடுக்குறது கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அண்டு மெயினாக நான் சொன்ன மாதிரி இதில் அந்த பென்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் அல்டிமேட். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அவசரமாக ஏதாவது ஒன்று நோட் பண்ணணும்னா இந்த பெண்ணை டக்குன்னு எடுத்து அந்த பென் மூலமாக நீங்கள் ஈஸியாக நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பெண்ணை வச்சு நீங்கள் இந்த மொபைல் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த பெண்ணை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போது கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளாஷ் லைட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃபஸ்ட்டு கேமரா பார்த்தீங்கன்னா 12 MP ப்ரைமரி கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திரும்பி 12 MP அல்ட்ரா வைடு லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. திரும்பி இன்னொன்று அதுவும் 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கேமரா, மேலே ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க அருமையாக இருக்குது. அண்ட் அதே நம்ம ஃப்ரண்ட் பக்கம் போனோம்னா பஞ்சுவல் கேமரா இருக்குல்ல, டிஸ்பிளேக்கு நடுவில் இருக்கும். ஸோ இதுதான் பஞ்சுவல் கேமரா. இது வந்து 32 MPயில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது இதில் ஃபோட்டோ எடுக்க. நம்ம பியூட்டி இதெல்லாம் போடவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக இதோட நேச்சுரலாக கலரே செம்மையாக இருக்குது. கேமராவில் வந்து இந்த ஃபோனை அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி சார்ஜர் பற்றி பேசி ஆகணும். இதில் வந்து டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சார்ஜரும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜ் கொடுத்துருக்காங்க. மொபைல்லையும் 25 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். அந்த பெண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா வந்து நம்ம மொபைலோட கேமரா ஆன் ஆகும். திரும்பி அதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும். அதே மாதிரி இப்போது அந்த பெண்ணில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பெண்ணை வந்து நீங்கள் 2 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு உள்ள வீடியோவுக்கு போகும், ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பி லெஃப்ட் சைடு உள்ள ஒரு வீடியோவுக்கு வரும். இதுதான் அந்த பெண்ணில் இருக்கிற அந்த பட்டனோட கான்செப்ட்டு. அதே மாதிரி இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எதுக்கு இருக்குன்னா, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரா பண்ணுறதுக்கு அந்த பென் வச்சு. ஸோ இதுக்கு தான் அதில் ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அதில் ஒன்று கிளிக் பண்ணி ஒரு நோட் பேட் மாதிரி கிளிக் பண்ணி, அது ஒரு நோட் பேட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன வேணாலும் நோட் பண்ணி வச்சுக்கலாம், ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் அதில் இருக்குது, அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ நம்மளாம் நார்மலாக என்ன பண்ணுவோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதில் மேலே டைப் பண்ணி அனுப்புவோம்ல, இதில் அந்த ஒர்க்கு தேவையில்ல. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன வேணுமோ அதை நம்ம மேலே அப்படியே எழுதி அப்படியே அதை சென்ட் பண்ணிடலாம். மொத்தத்தில் சொல்லணும்னா ஃபோன் வந்து ஒர்த்தான ஃபோனுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து சாம்சங்கில் நான் வாங்கணும், இந்த ப்ரைஸ்க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங் லவர்ஸுக்கு மட்டும்தான். சாம்சங் வந்து இப்போ நான் வந்து சாம்சங் மொபைல் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ப்ரைஸுக்குள்ளே எனக்கு இவ்வளோ இது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். சாம்சங்கில் இதுக்கு அடுத்த மாடல் இந்த இதே எஸ் பென் உள்ள அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 70,000 அதுக்கிட்ட தான் ப்ரைஸ் ரேஞ்ச் உள்ள மாதிரி தான் இருக்கும். ஸோ
இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒரு செம்மையான ஃபோன் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.